நீங்கள் எப்படியாவது தமிழையும் தமிழ் மொழியும் அழிக்க வேண்டும் என்பது தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம். இப்போ நீயானா கோபிநாத்துக்கு இப்போ ஏதாவது பிரச்சனைனா குரல் கொடுக்கக்கூடிய குரல் தமிழர்களிடமிருந்து வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை. டெலிகாஸ்ட் ஆக வேண்டிய நிகழ்ச்சியை ஏன் மூடுறாங்க அப்படின்னா ஒன்றிய அரசு வந்து அழுத்தம் நிர்வாகத்துக்கு அழுத்தம். ஹிந்தி வேண்டான்னு சொல்கிறோம், மக்களே முடிவு பண்ணிட்டானே. ஆங்கிலம் படித்ததுனால சுந்தர் பிச்சை அமெரிக்கா போயிருக்காரு, ஹிந்தி படிச்சிருந்தா போயிருக்க முடியுமா? கோபிநாத் இதுலேருந்து வெளியேறதா சொல்லிக்கிறாங்களே சார், நீ நான் நிகழ்ச்சியிலேருந்து இது உண்மையா? இல்லை, அப்படி வெளியேறினா அந்த நிகழ்ச்சியை வெளியேற வேண்டியதுதான். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் விஜயரக்ஸின் அன்பான வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் டிவி சேனல் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இல்லை கார்ட்டூன் பக்கத்தில் ஒன்றிய அரசை எதிர்த்து என்ன பண்ணாலுமே அதை முடக்கிடுவாங்க. அது நடந்ததுக்கு அப்புறம் இப்போ நீயா நானா நிகழ்ச்சி நடந்தே ஷூட் பண்ணி நான் நேற்று டெலிகாஸ்ட் ஆக வேண்டிய ஒரு நிகழ்ச்சியை அது டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நிப்பாட்டியிருக்காங்க. அதாவது மும்மொழி கொள்கையை எதிர்ப்பு, யார் எதிர்ப்பவர்கள் யார் ஆதரிப்பவர்கள்னு ஒரு டிபேட் வச்சுருக்காங்க. அந்த டிபேட்டை வரவிடாமே பண்ணிட்டாங்க. ஒன்றிய அரசோட அழுத்தம் இதில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, கண்டிப்பாக. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு இந்திய அளவில் ஒரு பெரிய நெருக்கடி கொடுப்பதே தமிழ்நாடு தான். ஏன்னா மற்ற மாநிலங்களெல்லாம் பிஜேபியால் வெற்றி பெற முடிகிறது. இங்கே பிஜேபிக்கு எதிராக 40 சீட்டு பிஜேபிக்கு எதிராக தான் இங்கே ஜெயிக்குது. அப்போது இந்திய அளவில் பிஜேபி எதிர்ப்பை இந்தியாவுக்கு பதிவு செய்வதே தமிழ்நாடு தான். அப்போது தமிழ்நாடு அரசியல் உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது. இந்தியா கூட்டணியுடைய வலுவே தமிழ்நாடு கேரளா தான். ராகுல் காந்தி எங்கே வந்து நிற்கிறாரு? வயநாடு. கேரளாவில் பிரியங்கா எங்கே வந்து நிற்கிது? ஏன் நார்த்தில் இடமே இல்லையா? உங்களுடைய தொகுதி தானே ரேபரலி. நீங்கள் யூபி அரசியல் தானே. யார் பிரதமர் ஆனாலும் யூபி வழியாக தான் பிரதமர் ஆகணும். 80 சீட் அங்கே குடும்ப கட்டுப்பாடே கிடையாது. தொகுதி மறுசீரமைப்பு பண்ணால் அங்கே இன்னும் ஒரு 200 சீட் அதிகமாகும். புரியுது. யூபி, எம்பி, ராஜஸ்தான், மகாராஷ்டிராவில் 534 200 சீட் ஆகும். 630, 730, 800 சீட்டு வரும். ஓகே. அப்போது இந்த தமிழ்நாட்டு அரசியலை நீங்கள் எப்படியாவது தமிழையும் தமிழ் மொழியும் தமிழருடைய அடையாளத்தையும் அழித்தால்தான் டெல்லியில் எங்கள் அரசியல், இந்திய அரசியல் என்பது எங்களுக்கு சொந்தமானது. எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லுகிற பொழுது தமிழே இல்லைன்னா தான் சொல்ல முடியும். தமிழ் இருந்தால் நீங்கள் ஐரோப்பா நாடுகளில் இருக்கக்கூடிய மொழி அறிஞர்கள் பூரா இதுவரை நம்பிட்டு இருந்தது இந்தியானா அது இந்தி மொழி தான் நம்பிட்டு இருந்தான். சமஸ்கிருதம் தான் மொழி நம்பிட்டு இருந்தான். ஆனால் இப்போ இந்தியாவினுடைய பூர்வீக மொழி தமிழ். தமிழ்னு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழியியல் அறிஞரும் ஒத்துக்கிறான். இப்போ இது பிஜேபிக்கு ஒரு பெரிய அடி. எல்லா இலக்கியங்களும் என்ன சொல்லுதுன்னா, அரபு இலக்கியம் என்ன சொல்லுதுன்னா, அரபி தான் உலகத்தில் உயர்ந்தவன், மற்றவனெல்லாம் மிளைச்சனுங்குது உலகத்தில் இருக்கிற எல்லா இலக்கியங்களும். ஆனால் தமிழ் மட்டும்தான் யாதும் ஊரே யாவரும் கேளிருக்கிறான். அப்போ இதெல்லாம் தேடி தேடி இப்போது சீனாவாகட்டும், ஜப்பானாகட்டும், வியட்நாம், இந்தோனேஷியா எல்லாமே தமிழர்களுடைய எச்சன்னு இருக்குது. காரணம் கேட்டிங்கன்னா 2000 வருடங்களுக்கு முன்பு பாய்மர கப்பலில் 6000 கிலோமீட்டர் படையெடுத்து போய் அந்த நாட்டை ஆண்டவன் தமிழன் தான். இன்றைக்கி வரைக்கும் தாய்லாண்டில் அந்த மன்னன் முடிசூட்டுகிற பொழுது தேவாரம், திருவாசகம் தமிழில் ஓதப்படுகிறது. நேராக எங்கே வர்றான்? சிதம்பரம் வந்து சிதம்பரத்தில் அவன் பூஜை பண்ணி அந்த பூஜை பொருளை எடுத்துகிட்டு எங்கே போகிறான்? தாய்லாந்து போய் மன்னனுக்கு முடிசூட்டுகிறான். அப்படி மன்னன் முடிசூட்டுகிற பொழுது தமிழ் கலாச்சாரம், இலக்கியம் அங்கே ஞாபகப்படுத்தப்படுகிறது. அப்போ இவ்வளவு மொழி, வளமையான மொழியை அழிக்க வேண்டும் என்பது தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம். நீங்கள் வட இந்தியாவிலேயே மும்மொழி கொள்கை கிடையாது. அங்கேயே ஆங்கில வாத்தியானே இல்லை. ஒரே வாத்தியம் யார்? ஹிந்தி தான். பேஜ்புரியோ மராட்டியோ இப்படி எந்த மொழியும் கிடையாது. ஒரே விஷயம் ஹிந்தி, இங்கிலீஷே இல்லை, தாய்மொழியும் இல்லை. இங்கே என்ன சொல்கிறான்? மும்மொழி ஹிந்தி படிக்கிறான். தர்மேந்திர பிரதான் என்ன சொல்கிறான்? மும்மொழி படித்தாதான் ஹிந்தி படிக்கிறான். மும்மொழியை விடுங்க, ஆங்கிலம் தாய்மொழி அது அடிப்படை, இந்தி படிங்கிறான். அப்போ இந்தியை படிக்க சொல்லுவதற்கு இந்திய அமைச்சர்களுக்கு
என்ன தேவை வந்திருக்குன்னா பிஜேபி ஒற்றை ஆட்சி முறை கொண்டு வர போகிறான். இன்னும் ஒரு 20 வருஷத்தில் கொண்டு வந்துடுவான். ஓகே. ஒரே சட்டம், ஒரே தேர்தல், ஒரே கட்சி ஆட்சி முறை, ஒரே உணவு, ஒரே உடை, எல்லாம் ஒரு 20 வருஷத்தில் வந்துடும். இப்படி வருகிற பொழுது இந்த மொழி இருக்கக்கூடாது. தமிழ் மொழி இருக்கவே கூடாது. தமிழ் மொழி தான் ஏறக்குறைய ஒரு 10 கோடி ஆந்திரர்களை உருவாக்குது. தமிழர்களை தெலுங்கரா மாத்திரான். சமஸ்கிருதத்தையும் தமிழையும் குழப்பி ஒரு மொழியை உருவாக்குனா தான் தெலுங்கு. தெலுங்கு மொழியில் சமஸ்கிருதத்தை உருவிட்டீங்கன்னா என்ன இருக்குது? தமிழ் தான். இந்த பக்கம் ஒரு 7 கோடி பேர் கன்னடன், அவன் தமிழன் தான். வெங்களூர், எங்களூர் எல்லாம் ஊர் தமிழ். மைசூர் ஊர்னு வந்தாலே தமிழ் பேர் தான். நீங்கள் செத்துப்போன கொலை செய்யப்பட்ட ஒரிசா பாலு உலகம் முழுக்க தமிழ் பெயரில் பேர் இருக்குங்கிற. நான் இப்போ சமீபத்தில் வியட்நாம் போயிருந்தேன் ஒரு 8 நாள். வியட்நாமில் சாம்பா பேரரசுன்னு ஒரு பெரிய பேரரசையே தமிழை நிறுவியிருக்கான். அந்த அங்கே டனாங்கிற வியட்நாமில் ஒரு பெரிய நகரத்தில் சிவன் சிலை இருக்குது, முருகன் சிலை இருக்குது. அந்த காலத்தில் போன நம்ம மன்னர்கள் அவ்வளோ பெரிய கோயிலை தீர்மானிச்சிருக்கான். ஓகே. புத்தர் கோயிலை விட சிவன் கோயிலும் பெருமாள் கோயில், விஷ்ணு கோயில் அங்கே இருக்குது. அப்போ அதை யாரை கும்பிட்டுருப்பா? சைனீஸாக கும்பிட்டுருப்பான் தமிழ். அப்போ இப்போ ஒரு நெருக்கடி இந்த மொழிக்கு எப்படி வந்திருக்குன்னா, தமிழ் மொழியை இப்போவே ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டுகளில் அழிய போகிற மொழிகளில் தமிழ் மொழி ஒன்றுன்னு யுனெஸ்கோ கொரிய சொல்லிட்டான். இப்போ 10 வார்த்தைக்கு 8 வார்த்தை நீயா நானால பேசுகிற குழந்தைய இங்கிலீஷ் தான் பேசுது. 10க்கு 8 வார்த்தை வந்துருச்சு, 7 வார்த்தை வந்துருச்சு. ஆங்கில மீடியத்தில் சொல்லிக் கொடுக்கப்படுகிற வார்த்தைகளை தான் குழந்தை பேசுது. இது திராவிட இயக்கம் பண்ண மிகப்பெரிய சதி. எல்லா பள்ளிக்கூடத்துலையும் தமிழ் ஆசிரியர் இருந்தான், தமிழ் பண்டிட்டுகள் இருந்தார்கள். அவர்களை பூரா தமிழ் பட்டய படிப்பை எடுத்துட்டு அதே தேவையில்லைன்னு திமுக தான் ஒழிச்சுது. 1965 மாநில கல்வி மாநில அரசே முடிவு பண்ணிக்கலாம். அதை யார் எடுத்துகிட்டு போயிட்டான்? மத்திய அரசு எடுத்துகிட்டு போயிட்டான். பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இங்கே இருக்கிற எல்கேஜி தமிழ் குழந்தை என்ன படிக்கணும் அவன் முடிவு பண்ணுறான். திமுக அதை கேட்கவே இல்லை, நடிக்குது. திமுக நடிக்குது. இப்போது இந்த மும்மொழி கொள்கை பிஜேபி உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்று அவன் ஏன் துடிக்கிறான்னா, அவசரமாக இந்த மொழியை அழித்தாக வேண்டும். நீங்கள் அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒரு கருத்தரங்கத்துக்கு நான் போயிருந்தேன். இந்த தமிழ் கண்டுபிடிப்புகள், ஓலைச்சுவடிகள், கல்வெட்டுக்கெல்லாம் படியெடுக்கப்பட்டு எங்கே வருது? மத்திய தொல்லியல் துறைக்கு வருது. ஒரு வருஷம் பூரா சேர்த்து வச்சுட்டு வருஷம் கடைசியை தூக்கி குப்பையில் போட்டு எரிச்சு விட்டாரோம். அப்புறம் புதுசாக வர ஆரம்பிக்குது. இது அப்போது இந்த மொழியை காப்பாற்றக்கூடிய எந்த அரசு கட்டமைப்பும் கிடையாது. நீங்கள் கீழடி யார் கண்டுபிடிச்சா? ஒரு பள்ளிக்கூட வாத்தியார் தான் கண்டுபிடிச்சான். நீங்கள் மொகஞ்சதாரோ ஹரப்பால் இருக்கக்கூடிய அந்த நாகரிகத்தை நீங்கள் பேனர்ஜின்னு ஒரு ஆங்கில அதிகாரி தோன்றான், உள்ளேருந்து ஒரு பெரிய நகரமே வருது. மத்திய தொல்லியல் துறை பார்ப்பன துறையாக தான் இருக்குது. தமிழை நான் காரி துப்புறான். நீங்கள் முழுக்க தமிழ் மொழியை ஏறக்குறைய 50 ஆண்டு காலத்துக்குள் அதை அடையாளத்தை ஒழிக்க வேண்டும், அடையாளத்தை இழக்க வைக்க வேண்டும் என்பது தான். ஓகே. இதற்கான முயற்சி தான் இந்திபடிங்கிறான். ஆங்கிலம் படித்ததுனால சுந்தர் பிச்சை அமெரிக்கா போயிருக்காரு. இந்தி படிச்சிருந்தா போயிருக்க முடியுமா? ஆங்கிலம் முதல் மொழி, 2வது தாய்மொழி, 3வது இந்தி வேணுமா வேண்டாமான்னு யார் முடிவு பண்ணணும்? படிக்கிறவன் முடிவு பண்ணணும். டெல்லி அமைச்சர்கள் முடிவு பண்ணக்கூடாது. ஓகே. இதுதான் இப்போ விஜய் டிவியில் நீயா நானா நிகழ்ச்சியில் இந்தி, அதாவது மும்மொழி கொள்கை வேணுமா வேண்டாமா, ஆமாம், இருமொழி கொள்கை வேணுமா வேண்டாமா, இதில் பெரும்பான்மையான ஆதரவு யாருக்கு இருந்திருக்கு? தமிழுக்கும். இதை நீங்கள் இப்போ ஒளிபரப்பானா இந்திக்கு ஆதரவு இல்லைங்கிற விஷயம் தமிழ்நாடு முழுக்க போயிடும். இதை தடுப்பதற்காக நீங்கள் அந்த முதலாளி ஒரு வட இந்திய முதலாளி, விஜய் டிவியினுடைய முதலாளி வட இந்திய முதலாளி. நீங்கள் இருக்கக்கூடிய டிவி எல்லா முதலாளிகளுமே வட இந்திய முதலாளிகள், வட இந்திய முதலாளிகளுக்கு ஆதரவானவர்கள் தான். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? சரி, இந்திக்கு ஆதரவு இல்லைங்கிற செய்தி விஜய் டிவிலேயே ஒளிபரப்பாயிருச்சுன்னு மக்கள் மத்தியில் ஸ்ப்ரிட் ஆயிரும். ஓகே. இதை தடுப்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்ப விடாமல் அந்த முதலாளியோடு பேசுகிற முதலாளியே வேண்டான்டுருவான்.
இங்கே தமிழை வளர்ப்பதற்கு ஆளே இல்லை, தமிழை ஒழிப்பதற்கு தான் ஆள் இருக்குது. இவர்களுக்கு ஆட்சிக்கு வருவதற்காக இந்த பிஜேபி பூதத்தை பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவான், குழந்தைய காமிக்கிற மாதிரி காமிப்பார்களே தவிர திராவிட இயக்கத்துக்கு தமிழ் மீது எந்த பற்றும் பாசமும் இல்லை. ஓகே, மத்திய பட்டியலுக்கு 65 போனது, எத்தனை முறை எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 1000க்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்துட்டாங்க. ஒரு முறை 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வர்றாங்க தமிழ்நாடு பாண்டிச்சேரி. ஏறக்குறைய எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு 65னா 35, இது ஒரு 60 வருஷம் ஆச்சு. 60 வருஷத்தில் ஒரு முறை 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களாம். ஆமாம், 12 5 60, 12 × 40 400, 500 எம்பி வந்திருக்காங்க. 500 எம்பி முன்னாள் இந்நாள் எம்பிக்கள் இந்த மாநில கல்வியை ஏன்டா மத்திய எடுத்துகிட்டு போனீங்க, எங்களுடைய உரிமை ஏன் எடுத்தீங்கன்னு நாடாளுமன்றத்தில் யாருமே பேசலை. கட்சி தலைமை கட்டளை இடலை, அதிமுக தலைமை கட்டளை இடலை, திமுக தலைமை கட்டளை இடலை. அதனால் யாரும் நாடாளுமன்றத்தில் பேசலை. ஏன்னா அதிமுக தலைமை திமுக தலைமை தான் இந்த 480 எம்பிகளை எங்கே அனுப்பிச்சாங்க? டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இவர்கள் தான் டெல்லியில் மக்களுடைய குரலை பேசுகிற இடம் தான் நாடாளுமன்றம். யாராவது பேசுகிறாங்களா? பேசவே இல்லை. ஒரு நபர் தீர்மானம் கூட நிறைவேற்றப்படவில்லை. 40 எம்பி தமிழ்நாட்டுடைய பிரதிகளை போயிருக்காங்க. 40 எம்பியும் இதை தீர்மானமாகவோ இல்லை இந்த நாடாளுமன்ற இரு அவைகளிலுமே இதை ஒரு பெரிய பூதாகார பிரச்சனை ஆகியிருந்தால் அவன் திருப்பி கொடுத்துருப்பான். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய ஒரு தமிழ் குழந்தை, எல்கேஜி குழந்தை என்ன படிக்கணுங்கிறத டெல்லியில் இருக்கிற ஒரு வட இந்திய அதிகாரி முடிவு பண்ணுறான்னா இது ஒரு அரசா? இது திராவிட அரசா இல்லை தமிழுக்கான அரசா? இது நீயா நானா நிகழ்ச்சியில் கோபிநாத் அவர் இதை மக்கள்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது, இதை பரீட்சித்து பார்ப்பதற்கான முயற்சியை வெளியில் வராமல் தடை செய்யப்படுகிறதுனா தமிழ் மீது எவ்வளோ வன்மம் இருக்குது வட இந்திய அரசியல்வாதிகளுக்கு, அதிகாரிகளுக்கு. கோபிநாத்தை இதுலேருந்து வெளியேறதா சொல்லிக்கிறாங்களே சார், நீனா நிகழ்ச்சியிலேருந்து, இது உண்மையா? இல்லை, அப்படி வெளியேறினா அந்த நிகழ்ச்சியை வெளியேற வேண்டியதுதான். கோபிநாத் தான் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாரு. கோபிநாத் இல்லாத வேற ஒருத்தரை வச்சு நீயா நானா நிகழ்ச்சி நடத்த முடியுமானா விஜய் டிவி மூடிட வேண்டியதுதான். ஓகே, சில செலிபிரிட்டிகள் தான் சில நிகழ்ச்சிக்கான அடையாளம். அது இல்லைன்னா அந்த அந்த அறிவு அங்கே அது பயன்படுத்தப்படாது. ஆனால் அந்த நிகழ்ச்சி நடத்துனதுக்கப்புறம் எல்லாம் நேற்று டெலிகாஸ்ட் ஆக வேண்டிய நிகழ்ச்சியை ஏன் மூடுறாங்க? அப்படின்னா ஒன்றிய அரசு வந்து அழுத்தம் நிர்வாகத்துக்கு அழுத்தம். ஏன்னா உண்மை வெளியே வந்துருச்சுன்னா இதுக்கு ஆதரவு பெருகிடும். இந்தி வேண்டான்னு சொல்கிறோம், மக்களே முடிவு பண்ணிட்டானே, அப்புறம் ஏன் நீங்கள் மீண்டும் இந்தியை திணிக்கிறீங்கன்னு மக்கள் பிஜேபிக்கு எதிராக போயிடுவான். ஓகே, அதனால் அதை மக்கள்கிட்ட ஆதரவு இல்லை, மக்கள் இந்தி படிக்க விரும்புகிறார்கள் என்று செயற்கையாக ஒரு கருத்தை திணிப்பதற்காகத்தான் அந்த நீயா நானா நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்தி டெல்லியிலேருந்து அழுத்தம் கொடுத்து முதலாளி வந்து கள்ளச்சந்த முதலாளிகள் தான் இங்கே டிவி நடத்துகிற பூராமே. இப்படி பல பேர் ஜெயிலில் இருக்கிற குற்றவாளிகள் தான் அந்த மீடியா வச்சுருக்கான். அப்போது அவர்களை டெல்லி விரட்டுவது ரொம்ப ஈஸி. ஆனால் இவங்க உள்ளே ரெண்டு இப்போ கோபிநாத் சார்லாம் அவர்லாம் வெளியே வந்து எந்த ஒரு விஷயமும் எதுவுமே ஷேர் பண்ண முடியலையே, எதனால்? இல்லை, அவங்களுக்கு நிர்வாகம் ஒரு அழுத்தம் கொடுக்குது, இதை பற்றி வெளியே பேசக்கூடாது. நீங்கள் இப்போ தமிழ்நாட்டு மீடியா டோட்டலாக ஃபெயிலியர். எல்லாமே என்ன காரணம் கேட்டிங்கன்னா, சுதந்திரமாக செயல்படுவதற்கு யாரையும் அனுமதிப்பதில்லை. ஒன்று திமுக மீடியா, இல்லை அதிமுக மீடியா, இல்லை காங்கிரஸ் மீடியா, இல்லை பிஜேபி மீடியா, பாமக மீடியா, சிறுத்தை மீடியா, இப்படி தானே இருக்குது. மக்கள் மீடியாவை இல்லையே. எல்லாருக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது. நியூஸ் ஜே எடப்பாடி எதை சொல்லுகிறாரோ அதுதான் அரசியல். மதிமுகம் தொலைக்காட்சி வைகோ எதை சொல்கிறாரோ, வெளிச்சம் திரும்ப சிறுத்தை எதை இதுதானே. அப்படி மக்கள் என்னையா சொல்கிறான், அது யாருக்கு வேணும்? புரியுது சார். இப்படி தமிழ்நாட்டில் தந்தி டிவி அரசுக்கு ஆதரவாக இருக்கும், கலைஞர் டிவி கருணாநிதிக்கு ஆளுக்கு ஆதரவாக இருக்கும், சன் டிவி முழுக்க சன் டிவியை பொறுத்த வரைக்கும் கன்னடர்களுக்கு ஆதரவாக இருக்கும். ஏன்னா அங்கே தான் வருமானம் அதிகமாக வருது. புரியுது. காவிரியை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை. வட்டா நாகராஜ் சொல்கிறான்ல, உங்களுக்கு தண்ணி வேணுமா சினிமா வேணுமா? கர்நாடகாவில் தமிழ் படம் ஓட விட மாட்டேன், மேகதாது அணை வேண்டாம் எழுதி கொடுத்துட்டு போயிருங்கிறான். சொன்னானா? இந்த தைரியம் வேறு எந்த மொழியிலையாவது எந்த இனத்திலேயாவது வெளி வருமா? வாட்டாள் நாகராஜுக்கு எந்த அறிக்கையும் இல்லை. எதிர்த்து பேசுவதற்கு கூட இங்கே ஆள் இல்லை. நீங்கள் இப்போ நீயா நானா கோபிநாத்துக்கு இப்போ ஏதாவது பிரச்சனைனா குரல் கொடுக்கக்கூடிய குரல் தமிழர்களிடமிருந்து வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை.
இதுதான் இயற்கை. இத்தனை வருஷம் நடத்தியிருக்கிற நிகழ்ச்சி வாய்ப்பே இல்லை. பிஜேபி எதிர்க்கக்கூடிய தெம்பு திராணி தமிழ்நாட்டில் யாருக்கும் கிடையாது. பிஜேபி வாய்ப்பே இல்லை. முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள், தலித்துகள் தான் அந்த 20% வாக்கை பிஜேபிக்கு போடாமல் வச்சுருக்கான். திமுக, அதிமுக பிஜேபிக்கு போட்ட பயிலுக்கு தானே. 97 அதிமுக போகிற பிஜேபிக்கு போட்டான். 99 2004 திமுக காரன் போகிற பிஜேபிக்கு போட்டான். இவர்களாக நீங்கள் உரிமையே கோர முடியாது. இவர்களெல்லாம் பிஜேபி, திமுக, அதிமுக பூரா அடையாளம் காணப்பட்ட பிஜேபி. ஆனால் முஸ்லீம்கள் என்னைக்கு பிஜேபி போட்டதே இல்லை, கிறிஸ்துவர்கள் போட்டதே இல்லை, படித்த தலித்துக்களும் போட்டதே இல்லை. அந்த 20% வாக்குகள் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவிதியை தீர்மானிக்குது. தொடர்ந்து விஜய் டிவி நிகழ்ச்சிகள்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு இஷ்யூ நடந்துக்கிட்டே இருக்கும். விஜய் டிவி நிகழ்ச்சிக்குள்ளே நடக்கிற இஷ்யூஸ்லாம் இங்கே நடக்குதா இல்லை அவங்க நிர்வாகத்திலேருந்து நடக்குதா சார்? இல்லை, நிர்வாக முடிவு செய்வதைத்தான் கோபிநாத் செய்கிறார். அங்கேயும் பல ஊழல் இருக்குது. நீங்கள் அது ஒரு பொண்ணு மணிமேகலை நிர்வாகம் யார் சப்போர்ட் பண்ணுச்சு? பிரியங்கா. அந்த அம்மா வட இந்திய பெண்ணு, மணிமேகலை தமிழச்சி. முடியலையே, பெரிய சண்டையில் வந்தது. அப்போ அப்படி தான் இருக்குது. அதே போல் ஒரு இலங்கை தமிழ் பெண்ணு, அந்த நீயானால பரிசு, இலங்கை தமிழ் பெண் பரிசு பெறுகிற நிலையை வந்த பிறகு அது பெண்ணுக்கு தள்ளி இரண்டாவது ஒரு பெண்ணுக்கு பரிசு கொடுக்குறாங்க. அப்போ அந்த நிர்வாகமே தமிழச்சி மணிமேகலையை தரம் தாழ்த்துது. நீயனால் வெற்றி பெற்ற ஒரு ஈழத்தமிழச்சியை பின்னுக்கு தள்ளுது. இப்படி தான் இருக்குது. இதை எடுத்து கேட்கக்கூடிய தமிழ் அமைப்புகளே தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாட்டில் எல்லாம் தமிழ் அமைப்பு எல்லாம் விஜயலட்சுமி வீட்டில் அங்கே பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கு. விஜயலட்சுமி வீட்டில் வடசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் தொண்டர்களை கூட்டிகிட்டு போய் அங்கேருந்து தப்பிக்க முடியாமல் கிடக்கு. இதுதான் தமிழ்நாட்டினுடைய தமிழர் அமைப்புகளுடைய நிலை. நேற்று கூட தொண்டர்கள் பேர் நடத்தினாங்க நாம் தமிழர். அல்ல, அது நடந்துட்டு தான் இருக்கும். விஜயலட்சுமிக்கே நீதி கிடைக்கல, தொண்டர்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும்? இப்போ சீமானுடைய தம்பி பீட்டரால் தற்கொலை செய்து செத்து போன காயத்ரிக்கு நீதி கிடைக்கல, காயத்ரியுடைய 9 வயது பெண்ணுக்கு நீதி கிடைக்கல, இனியவள் ரஜினிக்கு இந்த முழு விஷயம் தெரியும், காவல்துறைக்கு வழக்காகவே போகல. புரியுது? இப்படி பல இதுதான் தமிழ் அமைப்புகள். தமிழ் அமைப்புகள் பூரா பாலியல் வன்முறை அமைப்புகளாக மாறிப்போச்சு. எல்லா பக்கமே இப்போ ஒரே தலைவலியாக தான் இருக்குது. எல்லா பக்கமே நாம் தமிழருடைய தமிழ்நாடு முழுக்கவே எங்கே திரும்பினாலும் ஒரே சர்ச்சையாக தான் இருக்குது. அப்போ எப்படி தமிழர்களுக்கான உரிமையை பேசக்கூடிய நாம் தமிழர், மீதியெல்லாம் திராவிட இயக்கம். நீங்கள் தான் நாம் தமிழருக்கு வாய்ப்பே தர மாட்டேறீங்களே சார். வாய்ப்பு தந்தால் தானே அவங்க பேசுவாங்க. ஆமாம், வாய்ப்பு நம்ம நேராக ஸ்டாலின் இறக்கிட்டு சீமானை உட்கார வச்சிட வேண்டியதான். முதலமைச்சராக வாய்ப்பு கொடுத்தா தான் தமிழ்நாட்டில் எல்லா காவல் நிலையங்களும் பாலியல் வழக்கை பதிவு செய்யாமல் ஒரு சட்டம் போட்டுருவார். ஸோ நாம் தமிழரும் இந்த மாதிரி ஒரு அரசியல் நோக்கி போகுது. தமிழனுக்கு தமிழன் எப்போதுமே ஆதரவு அளிச்சதுன்றது தான் உங்களுக்கு அதான் உண்மை. அதை நீங்கள் தமிழருடைய வாழ்வியல் போராட்டம் காவிரி கருகி போச்சு. 3 முறை கர்நாடகாவில் டேமில் வழிஞ்சு நிரம்பி வடிகாலாக போச்சு. தஞ்சாவூரில் குருவை காஞ்சி போச்சு, தண்ணி இல்லாமல் கருகி போச்சு. சொரணை உள்ள தமிழனா 3 முறை எங்கே கர்நாடகாவில் எல்லா அணைகளும் நிரம்பி வழியுது, தண்ணி கேட்க முடியல, உரிமை இழந்துட்டோம். ஈழத்தமிழன் பிரச்சனை மறந்தே போச்சு. 5 லட்சம் பேர் உயிரோடு கொளுத்தப்பட்டான். 50,000 விலை மதிப்பற்ற இளைஞர்கள் ஐரோப்பா நாடுகளில் வசதியாக வாழ்ந்து அந்த வேலை தூக்கி போட்டு வந்து அந்த இனத்தை அந்த நாட்டை மீட்டெடுப்பதற்காக வந்தான். 50,000 பேர் 5 லட்சம் பேர் செத்து போனது இங்கே ஒரு பொருட்டாகவே இல்லை. கச்சைத்தீவு போய் 2000 மீனவர்கள் செத்து போயிட்டான். கடத்தல் போல, கொள்ளையடிக்க போல, எதுக்கு போனான்? மீன் பிடிக்க போனான். 2000 பேர் செத்து போயிட்டான். நாதி இல்லை. இப்படி பாலாறு போச்சு. மணலை திருடி நீங்கள் அதை விட கொடுமை. மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழ்நாடுகளிலிருந்து ஆற்று மணலை கொண்டு போய் ஓபிஎஸ் மொத்தமாக விற்றார். தமிழ்நாடு தண்ணி தராமல் மேகதாது அணையில் அணை கட்டுவதற்கு மண் எங்கேருந்து போகுது? தமிழ். இப்படி ஒரு கேவலமான இனம். நீங்கள் செம்மரம் கடத்தியதாக 200 பேரை இதுவரைக்கும் சுட்டு கொல்லப்பட்டிருக்கான். ஏன் ஒரு ஆந்திரா கூட செம்மரம் கடத்துறது இல்லையா? ஒரு ரெட்டி கூட கடத்துறது இல்லையா? ஒரு நாயுடு கூட கடத்துறது இல்லையா? அப்பாவி தலித்துக்கள், தமிழ்நாட்டினுடைய வட மாவட்ட தலித்துக்கள் பூரா செம்மரம் கடத்த போய் செத்து போயிட்டான். ஆந்திரா ஜெயிலில் இன்னும் 1000 பேர் உள்ளே கிடக்கிறான், பெயில் எடுக்க வழி இல்லாமல். செம்மர வழக்கில் ஒரு ஆந்திரா ரெட்டியும் நாயுடும் ஜெயிலே இல்லை. அப்போ இதெல்லாம் தமிழ்நாட்டு ஏது அரசியல் இருக்குது? தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான அரசியலே இல்லாமல் பார்த்து கொண்டது இந்த திராவிட இயக்கங்கள் தான்.
இப்போ நீயா நானா நிகழ்ச்சியில் நேரம் செய்தி வெளியே வந்திருக்குமா இல்லையா? கேரளாவில் இருந்தால் இருக்குமா, கர்நாடகத்தில் இருந்தால் இருக்குமா, ஆந்திரா, தெலுங்கானா, பஞ்சாப், எங்கேயும் இருக்காது. இங்கே தமிழர்கள் அடிமைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ் துரோகிகள் ஆட்சியாளர்களாக அதிகாரிகளாகவும் இருக்கிறார்கள். இதுதான். அதான் பெரியார் என்ன சட்டை போட்டார்? கருப்பு சட்டையை போட்டார். என்ன கருப்பு? இருண்டு போய் கிடக்குது. தமிழருடைய வாழ்க்கை இப்படி இருக்கு, இருட்டாக இருக்குது. எப்போயா விடியும் அதான் தெரியல. அதான் அவரும் மாட்டிக்கிட்டு 50 லட்சம் பேரை கருப்பு சட்டையை மாட்ட வச்சார். மோசடிக்காரன் அண்ணா 50 லட்சம் பேர் கருப்பு சட்டையை கழட்டி விட்டார். இப்போ அரசியல் எங்கே போய் நிற்குது? பனையூரில் திரிஷா வீடு பக்கத்தில் போய் நிற்குது. தமிழனுடைய வாழ்க்கை எங்கே போய் தேடிட்டு இருக்கிறான்? பனையூர் போய் தேடிட்டு இருக்கிறான். விஜய் கட்சிக்காரனை பார்த்து கையை முழுசாக இதுக்கு மேலே தூக்குறது இல்லை. மேம் அப்படியே ஸ்டைல் அவ்வளோதான். நீங்கள் ஜெயலலிதா இப்படி கும்பிடும். நம்ம தலைவர்கள் இப்படி கும்பிடுவாங்க. ஜெயலலிதா இதுக்கு மேலே கும்பிடாது. விஜய் இதுக்கு மேலே கையை தூக்குறது இல்லை. இதுதான். அமைதியாக இருக்குல்ல, அமைதியாக இருக்குது. என்ன அரசியல் தெரியும் விஜய்க்கு? சீமான் இப்படி. ஆமாம். அப்போ இப்படி இது எல்லாமே ஏமாற்று அரசியலாக இருக்கிற காரணத்தினால இங்கே மும்மொழி கொள்கை என்பது இந்தியை படித்துக்கொள், இல்லை உங்களுக்கு பணம் தர மாட்டேன், அடக்குமுறை தான். இதுதான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கான நீயா நானா கோபிநாத் நிகழ்ச்சியும் கண்டிப்பாக அது ஒளிபரப்பப்பட மாட்டாது. அரசியலை பற்றிய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.